அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுங்கிறது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும். 4ஆம் இடத்துக்கு சனி போகிறாரு. வெற்றிகள் கொடுக்க வேண்டிய சனி பகவான் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு பெரிய விசேஷம். அப்போ சார் 3ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் அவர் எதுவும் கொடுக்கலன்னா உங்களுக்கு அவர் பாதகாதிபதி 2ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி 3ல் மறைஞ்சிருந்தால் கொடுத்துருக்க வேண்டியது. ஆனால் கும்பராசியில் இருந்த வரைக்கும் அவரால் பெருசாக கொடுக்க முடியல. ஏன்னா குரு உங்கள் 6ஆம் இடத்துல இருந்ததுனால கடனைத்தான் ஜாஸ்தி பண்ணினார். ஆனால் இப்போ குரு 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. அதே சமயம் சனி 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தையும் உங்களுடைய சிந்தனையில் தெளிவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதுனால அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஏற்படும். அர்த்தாஷ்டம சனி அலைச்சலை ஜாஸ்தி கொடுப்பார். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால சுகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். சுகத்தை கொடுக்குறாருன்னா அவர் அலைச்சலை கொடுப்பார். சுகத்தை அடுத்த வருஷம் சுகம் வரணும்னா இப்போ உழைச்சாதான் உண்டு. நமக்கு அடுத்த மே மாதம் உங்களுக்கு பணம் வரணும்னா நீங்கள் ஏப்ரல் மாதம் உழைச்சிருக்கணும். உழைக்காமே சம்பளம் கொடுப்பாங்களா? அது மாதிரி தான் உங்களுக்கு. நீங்கள் இந்த வருஷம் உழைச்சிங்கன்னா வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். சனி 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பு தேவைப்படும். அதே சமயம் உடம்பு சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா குரு இந்த வருஷம் 6, 7, 8 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய நாட்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சில சமயம் வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். பிட்வீன் மார்ச் டு மே மாதம் வரைக்கும். மே மாதத்துலேருந்து அக்டோபருக்குள்ளார உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவார்கள். உங்களுடைய உடம்பு சார்ந்த விஷயங்களில் சனி கொடுக்கக்கூடிய தடுமாற்றத்தை உங்களுக்கு குரு சாதகமாக மாற்றி கொடுப்பார். நல்ல நண்பர்கள் அமைவார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். ஏன்னா இந்த திருமண யோகம் கிடைச்சாதான் உங்களுக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தாயார் மூலமாக உங்களுக்கு சில செலவுகளை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு அது கெடுதலாக இருக்கக்கூடிய வகையில் இருக்காது. அதனால் கவலைப்பட வேண்டாம். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருஷ ஆரம்பத்தில் செவ்வாய் எதிரி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல, அதாவது 8ஆம் இடம் உங்களுக்கு அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. அந்த இடத்துல நீச்ச பங்கம் ஆகிறதுனால உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். நிலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக பூர்வீக சொத்து இடத்துலலாம் இந்த வருஷம் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வருஷம் ஆரம்பத்தில் முதல் 4 மாதங்கள் இதுக்கே ட்ராவல் சரியாக இருக்கும். ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு இந்த ஊரில் இந்த சொத்து இருக்கா, அந்த ஊரில் அந்த சொத்து இருக்கா, இந்த சொத்தை யாரும் என்கரேஜ் பண்ணலையா, இந்த யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணலையே, இந்த இடத்த யாராவது செவுத்தை இடிச்சிட்டாங்களா, இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு 2-3 மாதம் செலவாகும். செலவுகள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அனாவசியமான அலைச்சலும் ஏற்படும். ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டுங்கிறதுனால கவலைப்பட வேண்டாம்.